வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்க நிறைய நாம்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸிஸ்டிங் லிஸ்டிங் கம்பெனிஸுக்கு. அதேமாரி ஐபிஓவில் சில ஸ்ட்ரீம்லைனிங் ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த சேஞ்ச் இன் டெஃபினேஷன் ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ட்டு சொல்லுவாங்க. அது என்னென்னா அதில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், தென் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியதில் அந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் ப்ரீ ஐபிஓ டிரான்சாக்ஷன்ஸ், ரைட்ஸ் இஷ்யூஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் இன் டிஸ்க்ளோஷர் டைம்லைன்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. அதுமாரி அந்த எக்ஸ்பர்ட் குரூப் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ப்ரொமோட்டருடைய லாக்இன் பீரியடை லாங்கர் டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்க ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் லோனை ரீபே பண்ணுறதுக்கு தான் ஐபிஓவே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி இந்த லோனை ரீபே பண்ணுறதுக்காக வர ஐபிஓவில் வரவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை லாக்கினை ஒரு நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்கிற அப்போ தான் அந்த ப்ரொமோட்டர்ஸ் அந்த கம்பெனியில் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுமாரி இன்னும் நிறைய டிஸ்க்ளோஷர் ஆஃப் ப்ரீ ஐபிஓ டிரான்சாக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான சில இன்புட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் 72 hours இருந்தது 24 hours முடிக்கணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி சில ரிலாக்ஸேஷன் இன் சர்டன் டிஸ்க்ளோஷரில் டைம்லைன், அதுமாதிரி அந்த டைரக்டர் அப்பாயின்மெண்ட் டைம்லைன், அதுமாரி கம்பெனி எம்ப்ளாயீஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஷேரில் உள்ள டைம்லைன், அதுமாரி ப்ரீ லிஸ்டிங் காம்பன்சேஷன், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட். நிறைய கம்பெனிஸ் இப்போ பண்ணுறாங்கல்ல ப்ரீ ஐபிஓவில் அதுக்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் ஷுட் பி டன் ப்ராப்பர்லி அண்ட் இட் ஷுட் பி சப்மிட்டட் டு செபி. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஏஜிஎம் லிஸ்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஏஜிஎம்ல அதை பற்றிலாம் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி ஒரு வைடராக எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் ஐபிஓ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லா இஷ்யூவும் 25 டைம், 50 டைம், 100 டைம்னு ஆகிறதுனால எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வைடராக ஒன்று எப்படி கிடைக்கலாம், ஈவன் தோ த லாட் சைஸ் 15, 20ன்னு இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் போது அந்த லாட் சைஸை குறைச்சி இன்னும் வைடராக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. அது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி இந்த செபி அதுமாரி இன்னொன்று என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, இப்போ 1000 லிஸ்டட் கம்பெனி வரலையும் தான் ஒரு உமன் டைரக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை they have extended to 2000 கம்பெனிஸ் அவங்க induct அட்லீஸ்ட் 1 உமன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டிலையும் அவங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த பிரிட்ஜிங் கேப் பார்த்தீங்கன்னாக்க ஓவர் லேப்ஸ் இன் செபி லிஸ்டிங் அண்ட் அதர் ஆர்டர் இன்புட் அதையும் ட்ரை டு ரெடியூஸ் த டைம் ஃப்ரேம் அதையும் கொண்டு வரத்துக்கு அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சந்தைகளில் இது மாதிரியான விஷயங்கள் ஒரு ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சரோடு வரும்பொழுது நம்மளுடைய சந்தைகள் இன்னும் ஒரு பிரகாசமான ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உலகளாவிய சந்தைகளிலே பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். அதுபோல் நண்பர்களே, இந்த எம்எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனிக்கு மேலே இந்த ஒரு 6 மாதத்தில் லிஸ்ட் ஆனது எல்லாமே 700%க்கு மேலே கெயினை ப்ராஃபிட் கெயின் கொடுத்துருக்கு. ஸோ ரிச் ஃபார் த ஸ்கைன்னே சொல்லலாம். ஸோ அதனால் அதெல்லாத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் கரெக்டாக அதை பார்த்து அதில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு முதலீடு செய்வது நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் எங்களுடன் இணைந்திருங்கள். நாளை தினம் சிறப்பு பதிவிலே அடுத்த வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதனை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.